ஏன் நீ நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. அப்பதான் இவங்க எல்லாரும் எதுவுமே பேசாம இருப்பாங்க. இப்பவே நீ மாப்பிள்ளைக்கு போன் பண்ணு. நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவர் கண்டிப்பா வருவாருன்னு தோணுது. இந்த வீட்டுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. பாட்டி, அந்த ஆளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர நான் அனுமதிக்க மாட்டேன். சின்னா, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். திரும்பவும் மறுபடி பிரச்சனை ஆரம்பிக்காத. இதுக்கான நேரம் இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்க சின்னா. நான் அஞ்சலிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடக்குதுல்ல? சரி பாட்டி. ஆனா பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். நல்லதுதான். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். பிரியாதுல அக்காவோட மெடிசின்ஸ் இருக்கு. அக்கா, மாத்திரை எடுத்துக்கோங்க. நான் இப்பவே போய் அஸ்வினோட பாட்டி கிட்ட தனியா பேசிட்டு வரேன். நீங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க பாட்டி? அஸ்வின், அஸ்வின், நம்ம அஞ்சலிக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு வளகாப்பு பண்ணும்போது மாப்பிள்ளை பக்கத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும்? பாட்டி, அந்த மோசமான ஆளை இந்த வீட்டுக்கு மறுபடியும் நீங்க கூட்டிட்டு வரணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சின்னா, கொஞ்சம் அமைதியா பேசு. வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு தேவையில்லாம சண்டையெல்லாம்? அஸ்வின், இத பாரு, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறிய அதை பேசு. ஆனா இப்படி ஆத்திரப்பட்டு எல்லாத்தையும் அடக்கிடலான்னு மட்டும் நினைக்காத. ஒரு விஷயம் மட்டும் என்னைக்குமே மாற போறது இல்ல. இப்ப நம்ம அஞ்சலி வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அது ஷாமோட குழந்தை. ஆனா அந்த ஷியாம் ரொம்ப மோசமான ஒருத்தர். போய் சொல்லி ஏமாத்துறவன். அதனால நான் அவனை அக்கா கிட்டயோ இல்ல அவங்க குழந்தை கிட்டயோ அவனை வரவே விட மாட்டேங்கிறது புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப இவங்க அதை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவரு அஞ்சலியோட புருஷங்கிறத மறந்துடாத. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடியவங்கன்றத உன்னால மறுக்க முடியுமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. யாரோ ஒருத்தங்க செஞ்ச சின்ன தப்பால அஞ்சலியோட எதிர்காலம் அழியறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஐம் சாரி பாட்டி. நீங்க சொல்றத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. சின்ன, அமைதியா இரு. விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? பாட்டி, தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. எப்பவோ நடந்த விஷயங்களை மறக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் மறந்துருக்கோம். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிற நேரத்துல அந்த ஆளு நம்ம அக்காவை அப்புறம் எல்லாரையுமே ரொம்ப ஏமாத்திட்டான் பாட்டி. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அக்கா அக்கா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. இத பாருங்க பாட்டி, நாம இன்னைக்கு கடந்த காலத்தை மறந்துட்டு வருங்காலத்தை பத்தி யோசிக்கணும். ஏன்னா நேத்து நடந்த விஷயங்களை பத்தி ஞாபகம் வச்சு கூடாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு கூட வாழ முடியாம போயிடும். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் தாய்மாமனாக போறேன். அக்கா அம்மா ஆக போறாங்க. அப்புறம் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறக்கிறதுக்கு எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ ப்ளீஸ் பாட்டி,
எங்களை இப்படியே இருக்க விடுங்க. அஸ்வின், என்ன நடந்தாலும் சரி, எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். கண்டிப்பா நான் மாப்பிள்ளைய இங்க வர சொல்லதான் போறேன். சுபத்ரா, சின்னா, உங்க 2 பேருக்கிட்டையும் கையெடுத்து நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாம அவ மனசை கஷ்டப்படுத்துறது நல்லதுக்குல்ல. புரிஞ்சுக்க சின்னா. இப்படியே நாம சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த ஒரு காரணத்தினாலதான் சொன்னா கேளு சுபத்ரா. நான் உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு விட்டுடு. சுபத்ரா, நில்லு. அந்த அஸ்வின் தான் வேணும்னே இதையெல்லாம் பண்ணியிருப்பான். இப்ப நான் எப்படித்தான் உள்ள போறேன்? என்னதான் பண்றது? நில்லு சுபத்ரா. பாட்டி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு வலியும் நம்ம யாருக்கும் வரவே கூடாது பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. ஏன்னா இப்ப வரைக்கும் அம்மாவை மறக்கவே முடியாம. சின்னா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஒருவேளை உன் அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இதுக்குத்தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு சிரிச்சு சந்தோஷமா இருச்சின்னா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் நீ மாமாவும் ஆக போற. இவ்வளவு சந்தோஷம் எல்லாம் ஒரே நேரத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. என்னம்மா இதெல்லாம்? இவங்கெல்லாம் பழைய விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க நான் தயாரா இல்லைம்மா. கண்டிப்பா அஸ்வின் தான் இந்த செக்கிங் ஏற்பாட்டை பண்ணிருப்பான். இப்ப நான் எப்படி உள்ள போறேன்? என்ன பண்றதுன்னு புரியல. ஏய், மகேஷ் என்ன வரல? அண்ணா, கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்களேன். ஆமா, நீ யாருப்பா? மகேஷ் எங்க போனா? அது திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, அதனால என்ன அனுப்பி வச்சிட்டாரு. சரி சரி, உள்ள வா, எல்லாரும் வாங்க. ஹலோ, ஹாய், பை பை.
யூ கிழிஞ்சு போடுவா அக்கா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மருதாணி ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாட்டை பண்ணு. கம் ஆன். வாவன் மை டியர் பிரதர், ஏன் இப்படிலாம் பண்ற நீ? எனக்கு இது என்னோட வீடு, நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலோ ஹாய் பை பை. பாய்ஸ் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. ஓகே, வழக்காப்பு ஃபங்க்ஷன் பண்ணும்போது யாருமே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. மனோரமா, வளகாப்பு ஃபங்க்ஷனை எப்போ செஞ்சு முடிச்சிட்டோம்ல. அப்புறம் இந்த தடவை நான் என்ன யோசனை பண்ணியிருக்கேன்னா, மருதாணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது பசங்களும் இங்க இருந்தா நல்லா இருக்கும். கிரேட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல. அவங்களும் வரட்டும். பாடி யூ ராக். ஆக்சுவலா அம்மா வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே, கம். இது போதும், எல்லாம் சரியாயிடும்.
இங்க பாருங்க பாட்டி, எல்லாரும் கடந்த காலத்தை மறந்துட்டு வருங்காலத்துல வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நேத்து நடந்த விஷயங்கள் நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்மளால ஒழுங்கா வாழவே முடியாது. அதால எல்லாருக்கும் வேதனை தான் ஏற்படும். அட்டென்ஷன் ஆல் ஆஃப் யூ ஹியூஜ். இப்போ வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பை பை, மருதாணி ஃபங்க்ஷனுக்கு ஹலோ ஹாய். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஹரி பிரகாஷ் இங்க வாங்க, இத கொண்டு போங்க. நான் உட்காந்துக்கிறேன். என்ன கரிமா, நீ எங்க போய்கிட்டு இருக்க? அண்ணி, அது அது ஃபோன் வந்தது, அதான் பேசி. என்ன கரிமா நீ, நான் அந்த நர்ஸ் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நம்ம சசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எதை பத்தியும் நீ கவலைப்படாத. சரி, முதல்ல நீ என் கூட வா. வா, நான் எல்லாம் சொல்லிக்கிறேன். வா வா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஹலோ ஹாய் பை பை. என்டர்டெயின்மெண்ட் நீங்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல ஓகே சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட்?
அவரோட பேரு என்ன எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது? ஜி. என்னது ஜியா? கவர்னர். இல்ல இவர் சொல்ற பேச்சு கேட்காதீங்க. நீங்க ஏன்னு எழுதுங்க. ஓ, நான் மறந்துட்டேன். உன் பேர்ல கூட ஏ இருக்குல்ல? மிஸ் ஸ்ருதி, டாட்டர் ஆஃப் சசி. ஓ, மருதானில ஏன்னு எழுதி வச்சிருக்க? இல்ல அது வந்து என்னோட பேர்லயும் ஏ இருக்குல்ல. மிஸ் ஸ்ருதி சசி சா. இந்த சடங்கு கூட நாம முதல்ல முடிச்சிட்டோம்.